அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாவை போற்றி ஆரம்பிக்கிறேன். நம் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாகட்டும். ஆமீன். அன்பான சகோதர சகோதரிகளே, மறுமை நாளில் நாம் மிகவும் பயப்பட வேண்டிய இரண்டு விஷயங்கள் உள்ளன. ஒன்று பட்டோலை, இரண்டாவது மீசான், அமல்கள் எடையிடப்படும் தராசு. இந்த இரண்டு தருணங்களும் ஒரு மனிதனின் நித்திய வாழ்க்கையை முடிவு செய்யும். மீசான் தராசை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அமல் புத்தகம் வைக்கப்படும். குற்றவாளிகள் அதில் இருப்பதை பார்த்து பயப்படுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஐயோ, இந்த புத்தகத்திற்கு என்ன ஆயிற்றது? இந்த புத்தகத்திற்கு என்ன ஆயிற்றது? சிறிது பெரிது எதையும் விட்டு வைக்காமல் அனைத்தையும் பதிவு செய்து விட்டதே. அன்பார்ந்தவர்களே, நம் மறந்த வார்த்தைகளை, நம் லேசாக எடுத்த பாவங்களும், நம் சிரித்து கூறிய கிண்டல்களும் அனைத்தும் அங்கேயே பதிவு. அல்லாஹ் மேலும் சொல்கிறான், எவருக்கு அவரது அமல் புத்தகம் வலது கையால் கொடுக்கப்படுமோ அவர் கூறுவார், இதோ என் புத்தகத்தை படியுங்கள், என் புத்தகத்தை படியுங்கள். எவருக்கு அவரது புத்தகம் இடது கையால் கொடுக்கப்படுமோ அவர் சொல்லுவார், என் புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும். அந்த நொடி மனிதனின் வாழ்நாள் முழுவதும் செய்த செயல்களின் முடிவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டு சொற்கள் நாவிற்கு லேசானவை, மீசானில் கனமானவை, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானவை. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீம். சுபஹானல்லாஹ். நம் லேசாக சொல்வது மீசானில் கனமாகிறது. அதனால்தான் சிறிய நன்மையோ லேசாக எடுத்துக்கொள்ள கூடாது. மீசான் உண்மையான தராசு. அல்லாஹ் சொல்கிறான், கியாமத் நாளில் நாங்கள் நீதியான தராசுகளை நிறுவோம். யாருக்கும் அநீதி செய்யப்படாது. கடுகு விதை அளவு இருந்தாலும் அதை கொண்டு வருவோம். இது சாதாரண தராசு அல்ல, இது அல்லாவின் நீதி தராசு. அங்கேயே பதவி எடையில்லை, பணம் எடையில்லை, மக்கள் பாராட்டுக்கு எடையில்லை, அமல்கள் மட்டும்தான் எடை. மிகப்பெரிய நம்பிக்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளில் லா இலாஹா இல்லல்லாஹ் மீசானில் மிகவும் கனமாக இருக்கும். மற்றொரு ஹதீஸில், ஒரு மனிதன் 99 பதிவுகள் பாவங்கள் ஒரு தாளில் எழுதப்பட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் காரணமாக மீசானில் கனமாக்கி அவன் மீட்கப்படுவான். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, தூய்மையான தௌஹீத், உண்மையான ஈமான், சின்ன நன்மைகள் கூட மீசான் வாழ்க்கையை மாற்றிவிடும். சிந்தனை. அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு காலம் இருக்கிறது, இன்று நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. நாளை அமல் இல்லை, கணக்கு மட்டும். அமல் புத்தகம் திறக்கும் முன் நாம் நன்மையை கேட்போம். என்ன புத்தகம்? வலது கையாலோ இடது கையாலோ? மீசானில் எது கனமாகும்? யா அல்லாஹ், எங்கள் அமல் புத்தகத்தை வலது கையால் கொடு, எங்கள் நன்மைகளை மீசானில் கனமாக்கு, எங்கள் பாவங்களை மன்னித்து உன் இரக்கத்தால் எங்களை சேர்த்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.